வணக்கம். குரு பகவான் ரிஷபத்திற்கு வந்திருக்கிறார். நாங்கள் வெளிப்படையாக சொல்லிடுறோம். யார் யாருக்கு நன்மை? 5 ராசிகளுக்கு தான் நன்மை. வக்கரகதி வருதே நடுவில், அதில் மாறுமா? மாறாது. குரு பகவானை பொறுத்தவரையில் அதிசாரம்னு வேகமாக முன்னாடி போனாலும் வக்கரம்னு பின்னாடி வந்தாலும் அந்த ராசியிலேயே இருந்தால் அதே பலன்தான். அவ்வளோதான். இப்போ ரிஷபத்தில் இருக்கார், ரிஷபத்தில் வக்கரகதி ஆனார்னா மேஷத்துக்கு வந்த மாதிரி அர்த்தம் கிடையாது. அதிசாரம்னா வேகமாக முன்னாடி நோக்கி போவார், ஆனால் ரிஷபத்துக்குள்ளேயே இருப்பார். அப்படின்னா அந்த 30 டிகிரிக்குள்ளேயே இருந்தால் மிதுனத்துக்கு போனதாக அர்த்தம் கிடையாது. அவ்வளோதான். இதுதான் எங்களுடைய கணிப்பு. நாங்கள் பழம்பெரும் ஜோசியர்கள்ட்ட எல்லாம் பேசின பொழுது அவங்களும் இதை தான் சொன்னாங்க. மதிப்பிற்குரிய ஏஎம் ராஜகோபாலன் அவர்களே என்ன சொல்கிறாருன்னா, வேகமாக முன்னாடி போனாலும் வக்கரமாக பின்னாடி வந்தாலும் எந்த ராசியிலேயே இருக்கிறாரோ அதே பலனை தான் அவர் தருவார். இப்போ ரிஷபத்தில் இருந்துட்டு வக்கரத்தில் வந்தால் மேஷத்தில் இருக்கிற மாதிரி அர்த்தம் பண்ணிக்கக்கூடாது, அதிசாரத்தில் போனால் மிதுனத்துக்கு போன மாதிரி அர்த்தம் பண்ணிக்கக்கூடாதுன்னு அவர் சொல்லியிருக்கிறார். எனவே அந்த அடிப்படையில் நாங்கள் பலனை தெளிவாக சொல்லிடுறோம், வெளிப்படையாக சொல்லிடுறோம். அவ்வளவுதான். பரிகாரத்தை சொல்லி மேஷராசிக்கார நேயர்களே, சூப்பரான குரு பயிற்சி. அவ்வளோதான். ஒரே வார்த்தை, செல்வாக்கு, வருமானம், குடும்பத்தில் நிம்மதி எல்லாம் அதிகமாகும். அவ்வளோதான். பிரமாதம். 100க்கு 85 மார்க்கு குரு பயிற்சி. சூப்பர். ஒரே வார்த்தை, அவ்வளோதான். பிரமாதம். வக்கரகதி பாதிக்குமா? பாதிக்காது. சூப்பர். கலக்குங்க. திருஷ்டி இருக்குது, வைத்தறிச்சல் இருக்கும் மற்றவங்களுக்கு. அதுக்கு என்ன பரிகாரம் வேணால் சொல்லிடுறோம் கடைசியில். ரிஷபராசிக்கார நேயர்களே, ராசிக்கே குரு வந்திருக்கிறார். நல்லதில்லை. உடல்நிலையை பாதிப்பார், வீண் செலவுகளை தருவார். எனவே வழிபாடு முக்கியம். என்ன பண்ணுறது? வியாழக்கிழமை அசைவம் வேண்டாம். பிடிச்ச கோயிலில் பிடிச்ச சாமிக்கு போய் தீபம் போட்டுருங்க. தர்ம நியாயப்படி நடந்துக்குங்க. அவ்வளோதான். வேறு சில பரிகாரங்கள், பொது பரிகாரங்கள் சொல்கிறோம் உங்களுக்கு. நல்லதில்லை, வெளிப்படையாக சொன்னார். கவனம். ஆனால் குரு பார்வை இருக்குது. இந்த குரு பார்வை பார்க்கிற இடங்கள் 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம். எனவே குழந்தைகளால் வருகிற தொல்லைகள் குறையும். குடும்பத்தில் ஓரளவுக்கு நிம்மதி அதிகமாகும். வருமானம் ஓரளவிற்கு சிறக்கும். இது பார்வையினால் வர்றது. இருக்கிற இடத்தினால வர்றது உடல்நல பாதிப்பு, வீண் செலவு. மிதுன ராசிக்கார நேயர்களே, சிறப்பாக இல்லை. வீண் செலவு, வீண் கவலை, தூக்க குறைவு இதெல்லாம் வரும். 12ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். நல்லதில்லை. ஆனால் பார்வையினாலே அம்மாவுக்கு நல்லது, உங்கள் அம்மாவுக்கு நல்லது. வீடு, பூமி, சொத்து, சுகம் சம்பந்தமாக இருக்கிற சிக்கல்கள் மெல்ல மெல்ல குறையும் பார்வையினால். எதிரி தொல்லை, வியாதி தொல்லை, கடன் தொல்லை ஓரளவு குறையும். உடல்நலம் ஓரளவு மேம்படும். ஆனால் வீண் செலவு உண்டு, தூக்கம் குறையும், நிம்மதி குறையும். இதுவும் உண்டு, ரெண்டும் உண்டு. பரிகாரம் பண்ணணும் சொல்கிறோம். சிறப்பான குரு பயிற்சியாக இது இல்லை. இதுதான் வெளிப்படையாக சொல்லிடுறோம். அவ்வளோ. வக்கரகதினால் ஏதாவது மாற்றம் வருமா? வக்கரகதி வரும்போது 11ஆம் இடத்துக்கு போகிற மாதிரி புரிஞ்சுக்கலாமா? தப்பு. அப்படி புரிஞ்சிக்க முடியாது. கடகராசிக்கார நேயர்களை ஒரே வரையில் சொல்லிடுறோம். அஷ்டம சனி நடக்கிறப்போ இப்போ வந்திருக்குது பாருங்கள் குரு பயிற்சி. சூப்பர். தப்பிச்சிட்டிங்க போங்க. அஷ்டம சனி உங்களை காலி பண்ணலான்னு பார்த்தா தப்பிச்சிட்டிங்க. குரு 2ஆம் இடத்துக்கு வந்தால் என்ன பலனை தருவாரோ அதே பலனை 11ஆம் இடத்தால் வந்தாலும் தருவார். எனவே 11க்கு வந்திருக்கிறார். பார்வை வேற. சூப்பருங்க. ஒரே வரி. அவ்வளோதான். நல்ல காலகட்டத்துக்கு வந்துட்டீங்க. பிரமாதம். அதுக்குன்னு ஆடிட வேண்டாம். அவ்வளோ. நல்ல நாள், நல்ல குரு பயிற்சி. பிரமாதம். 100க்கு 85 மதிப்பெண்களை இந்த குரு பயிற்சி உங்களுக்கு தருகிறது. சந்தோஷம். சிம்ம ராசிக்கார நேயர்களே, இது சிறப்பான குரு பயிற்சின்னு சொல்ல முடியாது. தொழில், வியாபாரம், உத்தியோகத்தில், அரசியலில் சிக்கல்கள், வம்புகள், வழக்குகள் வரும். நீங்கள் வேறு ஆணவம் அதிகம் உள்ளவர். எனவே பணிவு குறைவாக இருக்குது. எனவே கொஞ்சம் சிக்கல்கள் அதிகமாகும். எனவே வழிபாடு முக்கியம். பார்வை பலத்தினால சில நன்மைகள் உண்டு. அது உறுதி. உங்களுக்கு ஓரளவிற்கு வருமானம் உயரும், நிம்மதி அதிகமாகும். பிறகு ஓரளவிற்கு நிம்மதிகள் உண்டு. வீடு, பூமி சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் குறையும். இதுவெல்லாம் பார்வை பலத்தினாலே வருவது. எல்லாம் ஓரளவிற்கு தான். ஆமாம், அதான் ஞாபகம் வச்சுக்கோ. வழிபாடு முக்கியம். சிறப்பான குரு பயிற்சின்னு சொல்ல முடியாது. கன்னிராசிக்கார நேயர்களே, பிரமாதம்.
கலக்கறீங்க, ஒரே வார்த்தை. 100க்கு 85 மதிப்பெண்கள், உயர்வு உண்டு எல்லா வகையிலையும். அதுவும் ராகு 7ஆம் இடத்துல இருந்து தொல்லை பண்ணிட்டு இருக்கிறப்ப இந்த குரு பயிற்சி சூப்பர் பிரமாதம், கலக்கறீங்க, ஒரே வார்த்தை, முடிஞ்சு போச்சு. ஆமாம், ரொம்பவும் கர்வமாயிடாதீங்க, அவ்வளோதான். வெற்றிகள் அதிகமாக ரொம்ப நல்லா இருக்கு. எப்படி இத்தனை மாதிரி இப்படி அப்படி போய் சொன்னாலும் விஷயம் இதுதான், எல்லாருக்கும் எல்லா வகையிலையும் வெற்றி. துலா ராசிக்கார நேயர்களை 8ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார், நல்லதில்லை. உடல்நலம் பாதிக்கப்படும், நிம்மதி பாதிக்கப்படும், வீண் செலவு வரும். எனவே கவனம், வழிபாடு முக்கியம், நிதானம், பொறுமை. பார்வை பலத்தினால கொஞ்சம் தூக்கத்தில் சிக்கல் வராது, ஓரளவுக்கு வருமானம் உண்டு, பரவாயில்ல. ஆனால் இருக்கிற இடம் சரியில்லை, வழிபாடு முக்கியம், நிதானம், கவனம். உடல்நலத்தில் அக்கறை வேண்டும். வாகனம் ஓட்டுறது, விபத்துக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் கூட உண்டு, ஜாக்கிரதை. நல்ல குரு பயிற்சியாக இல்லை. விருச்சிக ராசிக்கார நேயர்களை, அர்த்தாஷ்டம சனி, 5ல் ராகு இருக்கும்போது இந்த குரு பயிற்சி அப்பா நிம்மதி, சூப்பர் குரு பயிற்சி. 100க்கு 80 மார்க், பிரமாதம், எல்லா வகையிலையும் நல்லது. பார்வை பலமும் நல்லா இருக்கு. அதுவும் 4ல் சனி 5ல் ராகு இருக்கிற பொழுது நல்லது. வெற்றி உண்டு, உயர்வு உண்டு, நிச்சயமாக. கலக்கறீங்க, சந்தோஷம், பிரமாதம். தனுசு ராசிக்கார நேயர்களை, வியாதி தொல்லை, எதிரி தொல்லை, கடன் தொல்லை அதிகரிக்கிற மாதிரியான குரு பயிற்சி இது. உங்கள் ராசிக்கு தலைவர் தான், இல்லைன்னு சொல்லலை. பார்வை பலத்தினால உங்களுக்கு உதவிகள் ஓரளவுக்கு செய்வார், நாங்கள் இல்லைன்னு சொல்லலை, செய்வார். உங்களுக்கு நிம்மதியை அதிகப்படுத்துவார், ஓரளவிற்கு வீண் செலவுகளை குறைப்பார், ஓரளவிற்கு செல்வாக்கை உயர்த்துவார். இதெல்லாம் ஓரளவு தான். வெற்றிகள் குறைவு, தோல்விகள் அதிகம் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவார். அதுவும் இருக்கும், இதுவும் இருக்கும். இது கொஞ்சம் அதிகமாக இருக்கும், இது மைனஸ். ஞாபகம் வழிபாடு பண்ணுங்க, தப்பிக்கலாம். மகர ராசிக்கார நேயர்களை, உங்களுக்கு தாங்க சூப்பர் குரு பயிற்சி. ஏன் சனி உதவி, சனி பார்த்த சனிங்க, 7.5 சனிங்க உதவி தாங்க. ராகு உதவி, குரு உதவி, 3 பெருங்கிரகங்களும் உதவி உங்களுக்கு. இந்த ஒரு வருடம் பிரமாதமான வருடம், பயன்படுத்திக்கோங்க. அவ்வளோதான். இந்த மே டு அடுத்த மே சூப்பர், 100க்கு 95 மார்க், சூப்பர், பிரமாதம். உடனே எங்களுக்கு அந்த கஷ்டம் வந்துச்சு, இந்த கஷ்டம் வந்துச்சுங்காதீங்க. அது வந்துச்சு, இனிமேல் வராது. உங்களுக்கான பலன். இது குடும்பத்தில் சில பேர் மகரம் நல்லா அப்படிமா, மகரமாக இருந்து குடும்பத்தில் வேற ஒரு நல்ல குரு பயிற்சி இல்லாத ராசியாக இருந்தால் அது இதை குறைச்சிடும்ல. குரு பயிற்சி மகரத்துக்கு சூப்பர், அவ்வளோதான், ஒரே வார்த்தை. கும்பராசிக்கார நேயர்களை, குரு பயிற்சி சிறப்பாக இல்லை. 4ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். எனவே வீடு, பூமி, சொத்து, சுகம் சம்பந்தமாக சிக்கல், நிதானம், பொறுமை. அம்மா சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சிக்கல், கவனம், வழிபாடு முக்கியம், ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். வழிபாடு அதுதான் ஒரே தீர்வு. சொல்கிறோம் நாங்கள் என்னங்கிறத சொல்கிறோம். 4ஆம் இடத்துக்கு வந்தால் என்ன, பார்வை பலத்தினால பரவாயில்ல, ஓரளவிற்கு உடல்நலம் மேம்படும், ஓரளவிற்கு தொழில், வியாபாரம், உத்தியோகத்தில் சிறப்பு வரும், ஓரளவிற்கு தூக்கம் நிதானமாகும். இதெல்லாம் ஓரளவு. மைனஸ் அதிகம், ப்ளஸ் குறைவு. ப்ளஸ்ஸும் உண்டு, அதில் இல்லைன்னு சொல்லலாம். எனவே வழிபாடு முக்கியம், பண விஷயத்தில் ஜாக்கிரதை. மீனராசிக்கார நேயர்களை, குரு பயிற்சி சிறப்பாக இல்லை. உங்கள் ராசிக்கு தலைவர் தான், இல்லைன்னு சொல்லலை. 3ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். வீண் செலவுகள், சரியான செலவுன்னு மனசில் தோணி செலவு பண்ணிகிட்டே இருப்பீங்க. கவனம், பண விஷயத்தில் நிதானம். முக்கிய செலவுகள் எதுவும் இந்த வருஷத்தில் பண்ணக்கூடாது. மே டு மே ஜாக்கிரதை, கவனமாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், ஜாக்கிரதை. வீண் செலவுகள் அதுதான். பார்வை பலம் இருக்குது, நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. குடும்பத்தில் ஓரளவிற்கு நிம்மதி அதிகமாகும், ஓரளவிற்கு சொத்து சுகம், வீடு, பூமி சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் குறையும், ஓரளவிற்கு லாபம் பெருகும். ஆனால் அதையெல்லாம் கரைக்கிற மாதிரி செலவுகளும் வரும். எனவே வழிபாடு முக்கியம். நல்ல குரு பயிற்சியாக இல்லை. குரு பயிற்சி பலன்கள் சொல்லியாச்சு. இதுக்கு என்ன பரிகாரம்? பரிகாரம் பண்ண வேண்டிய ராசிகள் எவை? ரிஷபம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம், மீனம். இந்த ராசிகளெல்லாம் பரிகாரம் பண்ணணும். 7 ராசிகள் பரிகாரம் பண்ணணும். இந்த 7 ராசிகளுக்குமே என்ன பரிகாரம்? வியாழக்கிழமைகளில் அசைவ உணவு தவிர்ப்பது, பொதுவாகவே தர்ம நியாயப்படி நடந்து கொள்ளுவது. ஏன்னா சட்டம் ஏமாந்து போனாலும் போகும், தர்மம் நிச்சயமாய் பழிவாங்கி தீரும். அவ்வளோதான். என்ன பண்ணிடுவ அப்படிங்கிறதுக்காக நம்ம இஷ்டத்துக்கும் நம்ம நிறைய பண்ணுறோம் நம்ம வாழ்க்கையில். ஒரு தர்ம நியாயப்படி இல்லாமல் நடந்து கொண்டால் அதற்கான தண்டனை உண்டு. எப்போ இந்த மாதிரி குரு பயிற்சி சரியில்லாதப்ப தண்டனை வரும், அவ்வளோதான். கோயிலுக்கு போகிறதும் அதுதான், பணிவை கற்பிப்பது. நம்மக்கிட்ட பெருசாக ஒன்றும் இல்லை, நம்ம முயற்சினாலே எல்லாம் ஜெயிச்சிட முடியாதுங்கிற தெளிவை தருவது. இதெல்லாம் தான் கோயிலுக்கு போகிறது.
வியாழக்கிழமையில் கோயிலுக்கு போங்க, தீபம் போடுங்க, அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க. ஏழைகளுக்கு மஞ்சள் துணி கொடுங்க, சுண்டல் வேக வச்சு கொடுங்க. சார் குரு பகவானுக்கான கோயில் சொல்லுங்கள் சார். எத்தனையோ இருக்குது. அம்பத்தூர் பக்கத்தில் பாடி சிவன் கோயில், மாசிலாமணீஸ்வரர் கோயில், உங்களுக்கு தெரியாது இல்லை, ஆலங்குடி கும்பகோணம் பக்கத்தில், திட்டை கும்பகோணம் பக்கத்தில், திருச்செந்தூர் முருகன் குரு பகவானுக்கான கோயில், இதெல்லாம் இருக்குது. இதுக்கு போயிட்டு வாங்க. ஆனால் அதனுடைய இந்த வழிபாட்டினுடைய நோக்கமே தர்ம நியாயப்படி நடந்து கொள்ளுவது. அதை இஷ்டத்துக்கும் மாற்றினோம்னா தண்டனையும் அதற்கேற்ற மாதிரி வரும். அதை நாங்கள் பண்ணாலும் சரி, யார் பண்ணாலும் சரி, அவ்வளோ அதற்கான தண்டனைகள் வரும். அதில் சந்தேகம் கிடையாது. இதுதான் வெளிப்படையான சிம்பிளான பரிகாரம். இதுதான் உண்மை, அவ்வளோதான். இப்போ தர்ம நியாயப்படி நடந்துக்கிறாங்கல்ல, அவங்க கோயிலுக்கே போக வேணாம். ஏன்னா அவங்களே கடவுள் மாதிரி. இப்போ நாங்கள் பார்க்குறோம், பல பேர் எதற்கும் பயப்படாமல் வெளிப்படையாக தைரியமாக பேசுகிறார்கள், நியாயமாக நடக்கிறார்கள். பணத்தை பற்றியோ புகழை பற்றியோ பேரை பற்றியோ கவலைப்படாமல் நியாயப்படி இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. எனவே பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த பரிகாரங்களை. அதுதான். நன்றி, வணக்கம்.